சென்னையில் கோயம்பேடு அசோக் நகர் இடையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் 2வது நாளாக சனிக்கிழமை அன்றும் வெற்றிகரமாக நடந்தது. சென்னை நகரில் மெட்ரோ ரயில் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் முதல் கட்டமாக நடத்தப்பட்டது. கோயம்பேடு பணிமனையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் இந்த சோதனை ஓட்டம் நடந்தது. முதற்கட்ட சோதனை திருப்திகரமாக இருந்ததால் வெள்ளியன்று கோயம்பேட்டிலிருந்து அசோக் நகர் வரை மெட்ரோ ரயில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக சனிக்கிழமை அன்றும் சோதனை ஓட்டம் நடந்தது. கோயம்பேட்டிலிருந்து அசோக் நகர் வரை குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் வேகத்திலும் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடந்தது. ரயிலின் ஸ்திரத்தன்மை, சிக்னல் இயக்கம், மின் ஓட்டத்தின் அளவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சோதனை செய்யப்பட்டது. நம்ம மெட்ரோ கோச்சஸ்ல கொஞ்சம் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அந்த லக்கேஜ் ரேக் சீட் மேல இருக்கு. அதுல சின்ன லக்கேஜ், ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஸோ ஸ்பேஸ் இன்சைட் தி கோச் ரிலி வைட் ஆஃப் ஃபார் பேசஞ்சர்ஸ். இன்னொரு ஃபீச்சர் என்ன, நம்ம ட்ரெயினில் ஒரு கோச்சில் 1/3 கோச் மென்ட் ஃபார் ஸ்பெஷல் கிளாஸ், மீன்ஸ் அப்பர் கிளாஸ். அதில் ஃபேர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யூனிக் கோச் விச் இஸ் நாட் தேர். வேறு மெட்ரோஸில் கிடையாது. 2/3 ஆஃப் தி சேம் கோச்சில் லேடிஸாக இருக்கும் வித் லோவர் ஹேண்ட் ஹோல்ஸ். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் என்ன, நம்ம வெஸ்டிபியூல் ஏன்னா கேங்வே கனெக்டிங் ஒர்க் கோச்லேருந்து இன்னொரு கோச், அதில் வைடு கேங்வே. அதனால தான் ஈஸியாக பேசஞ்சர்ஸ் ஒர்க் கோச்லேருந்து இன்னொரு கோச் போகிறதுக்கு வசதி இருக்குது. அண்ட் லேட்டஸ்ட் மாடர்ன் ஃபீச்சர். இன்னொரு நம்ம ட்ரெயினில் ரீஜெனரேட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. எப்போ ட்ரெயின் பிரேக்கிங் பண்ண போகிறது, எனர்ஜி ஜென்ரேஷன் ரைட் அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கீழே வரும்போது ஸ்பீடு எனர்ஜி ரீஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜென்ரேஷன் நம்ம OHE கேட்டனரி வயர்ஸுக்கு போயிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி அந்த பக்கத்தில் ஓட ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். அஸ் வெல் ஆஸ் அந்த எக்ஸிஸ்டிங் ட்ரெயினில் கூட ஏர் கண்டிஷனிங்கு அதை அண்ட் லைட்டிங்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய அபவுட் 35% எனர்ஜி சேவிங் இருக்கு. பிரேசிலேருந்து டோட்டல் 9 ட்ரெயின்ஸ் வருது. அண்ட் பேலன்ஸ் 33 ட்ரெயின்ஸ் வில் கம் ஃப்ரம் இது ஸ்ரீ சிட்டிலேருந்து வருது. கோயம்பேடு பணிமனையில் 800 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்துவதற்காகவே தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து உயர்மட்ட பாதைக்கு மெட்ரோ ரயிலை கொண்டு சென்று கோயம்பேடு ரயில் நிலையத்தில் நிறுத்தினர். அங்கிருந்து அசோக் பில்லர் வரை ரயில் இயக்கப்பட்டது. கோயம்பேட்டிலிருந்து அசோக் நகர் வரையிலான 100 அடி சாலையின் மேல் ரயில் சென்றபோது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்து மெட்ரோ ரயில் ஓட்டத்தை கண்டு ரசித்தனர்.